உலக வரைபடத்தில் ஏற்பட்ட சிக்கல். தென்னாப்பிரிக்காவுக்கு ஜாக்பாட், கோடியில் புரளும் கேப்டவுன். உலக நாடுகள் மத்திய தரைக்கடல் மற்றும் செங்கடல் பகுதியில் நிலவும் அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு ஆப்பிரிக்காவின் நம்பிக்கை முனையை சுற்றிச் செல்கின்றன. அதன் விளைவாக தென்னாப்பிரிக்கா தற்போது எதிர்பாராத விதமாக பெரும் லாபத்தை ஈட்டி வருகிறது. தற்போதைய உலக அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழல் தென்னாப்பிரிக்காவுக்கு, குறிப்பாக கேப்டவுன் துறைமுகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார ஜாக்பாட்டாக அமைந்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து செங்கடல் மற்றும் ஹார்முஸ் நீரிணை பகுதிகளில் நிலவும் போர் பதற்றங்கள் காரணமாக உலக வர்த்தகத்தின் இதயமாக கருதப்படும் சூயஸ் கால்வாய் வழித்தடம் கிட்டத்தட்ட முடங்கி போய் கிடக்கிறது. ஈரானுடனான இராணுவ பதற்றம் மற்றும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தொடர் தாக்குதல் காரணமாக உலகின் 70% கப்பல் நிறுவனங்கள் தங்கள் பாதையை மாற்றியுள்ளன. இந்த படகுகள் அனைத்தும் இப்போது ஆப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனை வழியாகவே சுற்றி பயணிக்கின்றன. 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல இன்று ஆப்பிரிக்காவின் தென்முனை மீண்டும் உலக வர்த்தகத்தின் மைய புள்ளியாக மாறியிருக்கிறது. ஆப்பிரிக்காவை சுற்றி செல்லும் போது சுமார் 6000 முதல் 9000 கிலோமீட்டர் கூடுதல் தூரம் பயணிக்க வேண்டும். இதற்கு தேவையான டன் கணக்கிலான எரிபொருளை நிரப்ப கேப்டவுன், டர்பன் மற்றும் போர்ட் எலிசபெத் துறைமுகங்களையே கப்பல்கள் நாடுகின்றன. நீண்ட தூர பயணத்தால் ஏற்படும் இயந்திர கோளாறுகளை சரி செய்யும் கப்பல் பழுதுபார்ப்பு தொழிலில் தென்னாப்பிரிக்கா பெரும் வருவாய் ஈட்டுகிறது. குறிப்பாக பெரிய கண்டெய்னர் கப்பல்களை கையாளும் வசதி கொண்ட கேப்டவுன் துறைமுகம் இப்போது 24 மணி நேரமும் பரபரப்பாக இயங்கி வருகிறது. சூயஸ் கால்வாய்க்கு பதில் ஆப்பிரிக்காவை சுற்றி செல்ல 10 முதல் 15 நாட்கள் கூடுதல் நாட்கள் ஆகும் என்பதால் மாலுமிகளுக்கு தேவையான உணவு, தண்ணீர் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கும் சானலிங் சேவைகள் மூலம் தென்னாப்பிரிக்க நிறுவனங்களுக்கு பல கோடி ரூபாய் வருமானம் கிடைத்து வருகிறது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கேப்டவுன் துறைமுகம் செயல்திறன் குறைபாட்டால் விமர்சிக்கப்பட்டது. ஆனால் இப்போது 2026இல் உலக கடல் வழித்தடங்களில் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக தென்னாப்பிரிக்க அரசு தனது துறைமுக கட்டமைப்புகளை நவீனப்படுத்த மிகப்பெரிய முதலீடுகளை செய்திருக்கிறது. சூயஸ் கால்வாய் வழியாக செல்லும் வர்த்தகத்தின் பெரும் பகுதி இப்போது தென்னாப்பிரிக்க கடற்கரையை ஒட்டி நடப்பதால் தென்னாப்பிரிக்காவின் GDPக்கு இது ஒரு வலுவான ஊக்கத்தை அளித்திருக்கிறது. இதனால் கேப்டவுன் அதிக லாபம் சம்பாதித்தாலும் அங்கு துறைமுகத்தில் நிலவும் பழைய உட்கட்டமைப்பு மற்றும் இயந்திர கோளாறுகள் காரணமாக கப்பல்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. இதை சரி செய்தால் அவர்கள் இன்னும் பல மடங்கு அதிகமாக சம்பாதிக்க முடியும். கப்பல்கள் ஒருமுறை ஆப்பிரிக்காவை சுற்றி வர ஒரு கப்பலுக்கு சுமார் 9.28 கோடி ரூபாய் முதல் 10 கோடி ரூபாய் வரை கூடுதல் எரிபொருள் செலவாகிறது. இந்த தொகையின் பெரும்பகுதி தென்னாப்பிரிக்காவின் எரிபொருள் நிறுவனங்களுக்கு செல்வதுதான் ஹைலைட் ஆகும். ஏனெனில் சூயஸ் கால்வாயை விட ஆப்பிரிக்கா வழி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு கப்பல்கள் செல்ல 12 முதல் 16 நாட்கள் கூடுதல் பயணத்தை எடுக்கிறது. இந்த வழி மாற்றத்தால் உலகளவில் கண்டெய்னர் வாடகை 40 முதல் 60% வரை உயர்ந்துள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் எடுத்த முடிவால் தென்னாப்பிரிக்காவின் தலையெழுத்தை மாற்றியுள்ளது. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆப்பிரிக்காவின் தென்கோடி மீண்டும் உலகின் வர்த்தக காவலனாக உருவெடுத்துள்ளது. ஆனால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் என்ன விலை கொடுத்தாவது மீண்டும் சூயஸ் கால்வாயை திறக்க வைக்காமல் விடமாட்டார்கள் என்பதே யதார்த்தமான உண்மை.